எங்கள் மக்கள் சிந்தனை பேரவையினுடைய தலைவர் கருத்துரை வழங்கிய திருமிகு ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இப்போது பாரதி எனும் தலைப்பில் சிறப்புரை ஆற்ற எங்கள் மதிப்பிற்கினிய பேராசிரியர் ஐயா ராஜாராம் அவர்களுடைய அன்பு பாராட்டி அழைக்கிறோம். அதற்கு முன்னால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் கொள்ளுப்பேரன் திரு ராஜ்குமார் பாரதி சார்பில் மகாகவி பாரதியார் சிந்தனை மன்றத்தின் செயலாளர் வழக்கறிஞர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் ஐயா ராஜாராம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். அவர் மதுரை கல்லூரி மேல்நிலைப் பள்ளியினுடைய பழைய மாணவர் என்ற முறையில் எங்கள் மதுரை மாவட்ட கிளை மக்கள் சிந்தனை பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா செந்தூரன் அவர்களுக்கு ஒரு சீக்கிரம் வாங்கயா அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி மகிழ்கிறார். மிக சிறப்பான இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய திருக்குறள் பேரவையின் மதிப்புறு தலைவர் ஐயா அவர்களே, தன்னுடைய பெருமையையும் புகழையும் எங்களுக்கு தந்து ஒரு தந்தையாய் பேராசானாய் எங்களை உருவாக்கிய எங்கள் வணக்கத்துக்குரிய ஞானாசா ஐயா அவர்களே, மிக அருமையாக உரையாற்றிய அன்பு சகோதரர், ஒரு மிகப்பெரிய புரட்சியை தமிழகத்தில் அமைதியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர் நிறுவனர் இனிய நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய ஐயா செந்தூரன் உள்ளிட்ட அமைப்பாளர் பெருமக்களே, என் முன்னே அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த அவையோரே, என் பணியின் வணக்கம். நீங்கள் மழையில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டுதான் நான் பேசப் போகிறேன். இங்கு பேசிய இந்த அன்பு குழந்தைகள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வயதில் முதியவன் என்ற முறையில் என்னுடைய உளமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய சகோதரர் சொன்னபடி எங்களுக்கு வழிகாட்டி எங்கள் ஐயா அவர்கள் எங்களை ஆளாக்கினார்கள். அதற்கு பின்னால் அந்த பரம்பரை தொடர வேண்டும். ஏனென்றால் தமிழ் கவிதை உலகில் பாரதிக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. மிகச்சிறந்த கவிஞர்கள் தான். ஆனால் அவனுக்கு முன்னால் தோன்றிய எவருக்கும் ஒரு பரம்பரை இல்லை. மகாகவி பாரதி தான் ஒரு கவிதா பரம்பரையை உருவாக்கியவர். அதே போன்று ஒரு பேச்சுலகத்திலும் ஒரு பரம்பரை உருவாக வேண்டும். வாழ்த்துக்கள். பாரதி எழுத்துக்களுக்கு நெற்றிக்கண் தந்த எட்டயபுரத்து இலக்கிய சூரியன். தொட்டால் சுருங்கிகளுக்கு நடுவே தொட முடியாது நிமிர்ந்து நின்ற வானம். எழு என்று சொல்வதற்காகத்தான் அவனுடைய எழுத்துக்கள். இந்த சமூகத்தினுடைய தலைகளை அறுத்து எறிவதற்காகத்தான் அவனுடைய தலைகள். அடி, நொறுக்கு, தீமையை அகற்று என்பதற்காகத்தான் அவனுடைய கவிதை அடிகள். அவனை பொறுத்தவரையில் கவிதை என்பது ஒரு புதிய உலகம் படைக்கின்ற பட்டறை. அதனால்தான் அப்துல் ரஹ்மான் அருமையாக சொன்னார், அன்று எட்டயபுரத்தில் இரட்டை பிரசவம், பாரதியும் புதிய தமிழும். பாரதியோடு இன்னொரு தமிழும் சேர்ந்து பிறந்தது. அந்த பாரதி சாதாரணமானவன் அல்ல.
அல்ல. அவன் மகாகவி. பாரதியை முதலாவதாக மகாகவி என்று சொன்னவர் சுவாமி விபுலானந்தர். யாழ்ப்பாணத்தில் இந்து கல்லூரியில் பேசுகிற போது அவர் பிரகடனப்படுத்துகிறார், பாரதி மகாகவி. ஆம், பாரதி சாதாரணமானவன் அல்ல. தமிழ்தாய் 1000 ஆண்டுகள் கருவூற்று பெற்ற பிள்ளை. ஏனென்றால் பாரதிக்கு முன்னால் இருந்த மகாகவி கவி சக்கரவர்த்தி கம்பர். அவர் காலம் 12ஆம் நூற்றாண்டு, பாரதி 20ஆம் நூற்றாண்டு. 800 என்று சொன்னால் நாம் 1000ஆக கருதி கொள்ளலாம். அத்தகைய வீரியத்தோடு தோன்றியவர் தான் மகாகவி பாரதி. தான் யார் என்பது பாரதிக்கு நன்றாக தெரியும். தான் நல்லதோர் வீணை, சுகராகங்களை எழுப்புவதற்காகத்தான் இந்த மண்ணில் வந்திருக்கிறோம் என்பது அவனுக்கு தெரியும். அவனுடைய எழுத்துக்களை நாம் படித்து பார்த்தால் எத்தகையவர் என்பது நமக்கு தெரியும். இந்த பாடல் எல்லோருக்கும் தெரிந்தது தானே. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் இல்லையா? அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஒரு மாளிகை கட்டித்தரல் வேண்டும். அவன் என்னெல்லாம் கேட்டானே தெரியும். 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்து சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும், கத்தும் குயிலோசை சற்றே வந்து என் காதில் பட வேண்டும், என் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். இங்கதான் பாரதி. பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டு கழினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும், அந்த காட்டு வெளியினிலே அம்மா நீ காவல் உற வேண்டும். தன்னுடைய மாளிகைக்கு செக்யூரிட்டியாக காளியை வைத்தவன் பாரதி. அந்த காட்டு வெளியினிலே அம்மா நீ காவல் உற வேண்டும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நிலா ஒளி, தென்றல் காற்று, கத்துகின்ற குயிலோசை, இவையெல்லாம் இருக்கிற போது ஒரு பெண்ணோடு கூடி கழிக்கிற ஒரு இளைஞனுக்கு என்ன பாடல் வரும்? நினைத்து பாருங்க. மானிட இயல்பு காதல் கவிதைகள் வரும், அப்படித்தானே? அந்த சூழலை தானே காட்டுகிறான். ஆனால் அப்படிப்பட்ட வெறுமனே காதல் கவிதைகள் பாடுவதற்காகவா பாரதி வந்தார்? என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். அன்னையே, நான் கூடி கழிக்கின்ற போது வருகிற பாடல்கள் கூட இந்த வையத்தை மேன்மைப்படுத்துகிற பாடலாக இருக்க வேண்டும். எங்கள் கூட்டு கழியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். என் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். எவ்வளவு பரந்த சிந்தனை பார்த்தீங்களா? தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல, பாரதத்தை மட்டும் சொல்லல, உலகம் முழுமையும். அதுதான் இந்த இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிதினும் பெரிதிகள். பராசக்திகிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? வைய தலைமை தருவாய், எனக்கு நீ தலைமை தர வேண்டும். அது என்ன தலைமையாக இருக்க வேண்டும் தெரியுமா? வைய தலைமையாக. அவனுடைய கவிதையினுடைய சிறப்பு என்ன? தன்னை அறிந்தது. கவிதை என்றால் என்னவென்று உணர்ந்து கொண்டது. பாரதி எழுதுகிறார், இந்த மண்ணில் கவிஞனும் உழைப்பாளி, ஏதோ உடல் வருத்தி வேலை செய்பவர்கள் மட்டும் உழைப்பாளிகள் என்று கருதாதீர்கள். கவிஞனும் உழைப்பாளி, பத்திரிகை ஆசிரியனும் உழைப்பாளி. உழைக்கிறவனுக்குத்தான் உண்ணுகிற தகுதி இருக்கிறது. ஆனால் இந்த நாடு சோம்பேறிகளின் கூட்டமாக போய்விட்டது. 2 வேளை உண்பதற்கு உணவு இருந்தால் யாரும் உழைப்பதற்கு தயாராக இல்லை. நாடு முழுக்க பண்டாரம், பரதேசி, ஜமீன்தார்கள், ராஜாக்கள், சோம்பேறிகளின் கூட்டம். நாம ஜமீன்தார்னா பெருமையெல்லாம் சொல்லுவோம், அவர் ஆள் ஜமீன்தார் மாதிரி ராஜா. ஆனா பாரதி என்ன செய்யறான் தெரியுமா? பண்டாரம் பரதேசிகளோட அவர்களை கொண்டு சேர்க்கிறான். இந்த நாடு இருக்கிறதே உருப்படாதவருடைய தேசமாக போய்விட்டது. எங்கு பார்த்தாலும் பண்டாரம், பரதேசிகள், ஜமீன்தார்கள், ராஜாக்கள், வெற்று சோம்பேறிகளின் கூட்டம். இதை சொன்னதுனாலதான் அவன் புரட்சி கவிஞன். ஏன்னா அவன் கவிதை எத்தகையது?
சிந்து நதியின் விசை நிலவினிலே எல்லோருக்கும் தெரியும், தெரிந்த கவிதை தானே. அதுல அவன் என்ன சொன்னான்? வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். எவ்வளவு கவனமான திட்டமிடல் பார்த்தீங்களா? இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதின்னா வங்கத்து நீரை மொத்தமா கொண்டு வந்துடுவாங்க. இல்ல, வங்கத்தை வாழ வைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய கடலில் சென்று கலக்கின்ற நீரை கொண்டு வாருங்கள். மிகை நீர் நாம சர்ப்ளஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதனால் மற்ற நாடுகளில் பயிர் செய்வோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். அங்கு விளைகின்ற கோதுமைக்கு எது மாற்று? நம் தமிழகத்து வெற்றிலை. சிங்க மராட்டியரிடம் கவிதை கொண்டு எது மாற்று? கிடையாது. கவிதைக்கு மாற்று கிடையாது. கோதுமைக்கு மாற்று வெற்றிலை, கவிதைக்கு மாற்று கிடையாது. கவிதைக்கு கப்பம் கட்டலாம், தலைகுனிந்து அதற்கு பரிசளிக்கலாம். எனவேதான் பாரதி சொன்னான், சிங்க மராட்டியரிடம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போ. அதுதாங்க கவிதையினுடைய உச்சபட்ச சிறப்பு. பாரதி தன்னை காளியின் மகன் என்பான். அது உண்மையும் கூட. ஒரு வரலாற்று செய்தி, இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவர் லாலா லஜபதி ராய். அவர் நாடு கடத்தப்படுகிறார். அவர் எழுதியது ஒரு புத்தகம், தி அன்பார்ச்சுனேட் இந்தியா. தமிழ்ல அருமையா மொழிபெயர்த்திருக்கிறாங்க, கிடைத்தா தயவு செய்து படியுங்கள். துரதிருஷ்ட இந்தியா. ஆங்கிலேயர் ஆட்சியில் பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாகவும் நாம் சுரண்டப்பட்டோம் என்பதை மிக அற்புதமாக அவர் எழுதியிருப்பார். அதனாலேயே அவர் நாடு கடத்தப்பட்டார். அவர் நாடு கடத்தப்பட்ட போது அவர் வருந்தியதாக லாலா லஜபதி ராயின் பிரலாபம் என்று பாரதி எழுதியிருப்பார். எழுதுகிற போது சொல்லுவார், லாலாஜி நினைக்கிறாராம், சொல்லுகிறாராம், தொண்டு பட்டுவிட்ட என் தூய பெருநாட்டில் கொண்டு விட்டு அங்கு என்னை கொன்றாலும் இன்புறுவேன். எத்தனை ஜென்மங்கள் இருட்சிறையில் இட்டாலும் தத்து புனல் பாஞ்சாலும் தனில் வைத்தால் வாடுகிறேன். துண்டு தொண்டா வெட்டு, என்னுடைய பஞ்சாப்ல கொண்டு போய் எத்தனை ஜென்மம் வேணுமானாலும் சிறையில போடு, நாடு கடத்தாத, என்னுடைய பாஞ்சால நாட்டில் பஞ்சாபில் போடு என்றார். இந்த இடத்துல ஒன்று சொல்லுகிறார், என்னுடைய பிரிவினால் என் தந்தை கலங்குவார் என்று சொன்னவர் அடுத்தபடியாக சொல்வதாக பாரதி எழுதினான், அன்றிலை போல்வாள். இது அடிக்கோள். அன்றிலை போல்வாள், என்னை அரைக்கணமேனும் பிரியாள், இக்கோலம் பொறுப்பாளோ. லாலா லஜபதி ராயனுடைய துணைவியார் அன்றிலை போன்றவர்களாம். தமிழ் இலக்கியம் சொல்லும், அன்றில் ஆணும் பெண்ணுமாக தண்ணீர்ல போய்கொண்டிருக்கிறோம், அன்னம் போல. இடையில ஒரு தாமரை பூ வந்தால் ரெண்டும் ஒரு 4 வினாடி விலகும். அந்த பிரிவு கூட தாங்காமல் அந்த பறவை இறந்து போகுமா. அந்த அன்றிலை ஓமையாக சொல்லுகிறார். இப்போ நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், லாலா லஜபதி ராய் மறுபடியும் இந்தியாவிற்கு வந்தார். சைமன் கமிஷன் வந்தபோது லாகூரில் ஒரு மிகப்பெரிய ஊர்வலம். அந்த ஊர்வலத்துக்கு தலைமை தாங்கி சென்றவர் லாலாஜி. அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காகவே முடிவு செய்த பிரிட்டிஷ் அதிகாரி ஒரு இடத்தில் இந்த ஊர்வலத்தை வழிமறித்து அவர் தலையில் அடித்தான். இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய தீரமகன் கீழே விழுந்தார். நெஞ்சில் ஓங்கி ஓங்கி மிதித்தான். பாரத நாட்டு திருமகன் எங்கோ இருந்து வந்த ஒரு பரங்கியனால் மிதிக்கப்பட்டார். அப்போதுதான் லாலாஜி சொன்னார், என் மீது அடிக்கப்பட்ட ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் சவப்பெட்டியின் மீது அடிக்கப்பட்ட ஆணி. விளைவு என்ன ஆயிட்டு தெரியுமா? இது நடந்த போது லாலாஜிக்கு வயது 53. அப்போ ஒரு மனைவிக்கு என்ன வயது இருக்கலாம்? ஒரு 48, 49 அவ்வளவுதானே இருக்கும். ஆரோக்கியமான வயது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 3ஆம் நாள் லாலாஜி தெய்வமானார். நேரம் பிற்பகல் 1:53. வீட்டிற்கு போனால் வீட்டில் அழுகை சத்தம்.
நன்றாக இருந்த அம்மா 1:45க்கு கீழே விழுந்தார்கள். ஆவி பிரிந்தது. பெரியோர்களே, இது கற்பனை அல்ல, இந்த திருநாட்டினுடைய வரலாறு. இப்போ பாரதியை நினைச்சு பாருங்க. அன்றிலை போல் வாழ், என்னை அரைக்கணமேனும் பிரியாள், இக்கோலும் பொறுப்பாளோ. அரைக்கணம் கூட என்னை பிரிந்து என் மனைவி வாழ மாட்டாள், அவள் அன்றிலை போன்றவள் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதியால் எப்படி பாட முடிந்தது என்றால் அவன் வரகவி. லாலா லஜபதி ராயினுடைய மனைவி, அந்த தாயின் பெயரை மரியாதையோடு உச்சரிக்கிறேன், ராதா தேவி. இது வரலாறு. பாரதி சொல்லுகிற போது, ராதா தேவியை சொல்லுகிற போது அன்றில் என்று சொல்லுகிறான் என்றால் அவனுடைய அந்த கூர்மையான ஒன்று தெரிகிறது அல்லவா? அவன்தான். திலகர் மேல அவனுக்கு மிகப்பெரிய மரியாதை. ஞான ரதத்தில் ஏறி எங்க யமதர்மராஜாவினுடைய உலகத்துக்கு போகிறான். அவர்தான் நீதிமான். பாரதி எழுதுகிறார், தர்மராஜாவை பார்த்தேன், யமன் அசப்பில் நம் திலகரை போலவே இருக்கிறார். திலகரை போல யமதர்மராஜா இருக்கிறார்னு சொன்னானே தவிர யமதர்மராஜாவை போல திலகர் இருக்கிறார்னு சொல்லல. திலகரை போல யமதர்மராஜா இருக்கிறார் என்றால் திலகர் மீது அவனுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து நினைத்து பாருங்கள். அவர்தான் பாரதி. பாரதி இந்த நாட்டை நேசிக்க சொன்னார். அதுல யாருக்கும் சந்தேகம் கிடையாது. நாம் தமிழ்நாடு பாரதிக்கு பெரும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? அவன் காலத்தில் தான் விடுதலை போராட்டம் நடந்தது. எல்லா மொழிகளிலும் விடுதலைக்கான கவிதைகள் வந்தன. பாரதி மட்டும் தமிழகத்தில் பிறக்கவில்லை என்றால், அவன் தேசிய கவிதைகள் தரவில்லை என்றால் தமிழ் தாய்க்கு மிகப்பெரிய இழிவு நேர்ந்திருக்கும். அது நேராமல் காப்பாற்றிய ஒரு உத்தம கவிஞனுடைய பெயர் தான் மகாகவி பாரதி. இப்போ இந்த நாட்டை நேசிக்கணும். ஏன்னா பிறந்ததனால் மட்டுமா? நான் பிறந்ததனால் மட்டுமா? பாரதி எதையுமே அறிவு கண் கொண்டு விளக்குகிறவன். ஏன் நான் என் நாட்டை நேசிக்க சொல்லுகிறேன் தெரியுமா? இங்க இருக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் அம்மா முகத்தை பார்த்துருக்கிறோம். யாராவது அம்மாவை தாத்தா மடியில இருக்கிற 1 வயது குழந்தையா கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? யாராவது? அம்மா அப்படியே இருந்திருப்பாங்கல்ல. நம்ம அம்மா வயதுக்கு வந்து பாவாடை தாவணி அணிந்து சிறுமியாக விளையாடியதை யாராவது கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? நமக்கு அம்மானாலே ஒரு 45 வயசு, ஒரு நடுத்தர வயது பெண்மணி. அப்படித்தானே நமக்கு நினைக்க தோன்றுகிறது. அவளும் சிறுமியாக இருந்திருப்பாள் என்று நினைத்தோமா? பாரதி நினைத்தார். எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்தது இந்நாடே. என் தாத்தாவுக்கு மடியில உட்கார்ந்து மெதுவா என் தாத்தாவுக்கு கண்ணத்தை தட்டி பா என்று எங்க அம்மா சொன்னது இந்த மண்ணிலடா. எங்கள் அன்னையர் தோன்றி மழலைகள் கூறி அறிந்ததும் இந்நாடே. அவர் கண்ணியராகி நிலவினில் ஆடி கழித்ததும் இந்நாடே. தங்கள் பொன்னுடல் இன்புற நீர் விளையாடியில் போந்ததும் இந்நாடே. இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. என் அன்னை பிறந்து வளர்ந்து ஆளானதல்லவா ஒரு நாள், மங்களகரமான திருநாள். என் தாய்க்கும் தந்தைக்கும் திருமணம் ஆயிற்று. என் தந்தையின் வலக்கரத்தை பிடித்து கொண்டு நாணமெல்லாம் முகத்தில் தேக்கி 1000 கனவுகளை உள்ளத்தில் வைத்து கொண்டு என் தந்தையின் வாசலில் படியேறி வந்தது இந்த மண்ணில் தான் நடந்தது. அவள் வயிற்றில் நான் உருவானேன். என்னை சுமந்து ஆளாக்கியது இந்த மண்ணில் தான் நடந்தது. அப்புறம் வாழ்க்கையில் இன்பம் மட்டுமல்ல, மனதை கணக்க செய்யும் நிகழ்ச்சிகளும் உண்டு. என் தந்தையும் தாயும் விடை பெற்றார்கள். மகனாக நான் அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு தாங்க முடியாத சோகத்தோடு வீடு திரும்பியது இந்த மண்ணில் தான் நடந்தது. அதை அனுபவித்திருக்கலாம், தவிர்க்க முடியாதது. மூத்த மகனாக பிறப்பது என்பது மகிழ்ச்சி.
ஆனால் சில வேளைகளில் மூத்த மகனாக இருப்பது என்பது வேதனையினுடைய உச்சம் இல்லையா? நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அச்சாச்சா திரும்பி பார்க்காம போ. எத்தனையோ எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அப்படி போகின்ற ஒரு மகனுடைய மனதில் என்ன போராட்டங்கள் எழுமென்று இதுவரை யாரும் எழுதியதில்லை. அது உணர்ந்தாதான் தெரியும். சரி, அடுத்த நாள் போகிறோம், என்ன செய்வாங்க? அதை என்ன சொல்லுவாங்க? அஸ்தி, சாம்பல். எங்கள் பாரதியால் அப்படி சொல்ல முடியலையா? என் தாயை நான் அக்கினிக்கு இரையாக்கினேன், என் தந்தையை அக்கினிக்கு இரையாக்கினேன். கிடைத்தது என்ன தெரியுமா? மகரந்த தூள். எங்கள் அன்னை மறைந்த போது, அவள் எரியில் சென்ற போது கிடைத்தது மகரந்த தூள் இல்லையா? பின்னர் அங்கவர் மாய அவருடல் பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே. இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ. ஏன் இந்த நாட்டை நான் இப்போ வணங்குறேன்றது தெரியுதா? இந்த மண்ணின் மீது ஏன் எனக்கு பிடிப்பு என்பது தெரிகிறதா? என் அன்னை தோன்றியதும் இங்கே, அவளுடைய அந்த பூந்துகள் ஆர்ந்ததும் இந்த மண்ணில் தாங்க. இதை நான் வணங்காமல் வேறு எதை வணங்குவேன்? ஒரு நிகழ்வை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தீரன் செண்பகராமன் ஜெய்ஹிந்த் இந்த மந்திரத்தை முதலில் தந்தவர் தீரன் செண்பகராமன். அதை நாம் உலகெங்கும் கொண்டு சென்ற மாபெரும் வீரருடைய பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தீரன் செண்பகராமன் ஜெர்மனியிலேயே மறைந்து போனார். அவருடைய மனைவியிடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய அஸ்தியை இங்கு உள்ள எந்த நதியிலும் கரைத்து விடாது, எத்தனை காலமானாலும் பாதுகாத்து வைத்திரு. ஒரு நாள் நம் தாய்நாடு விடுதலை அடையும். விடுதலை அடைந்த பிறகு நான் பிறந்த திருவனந்தபுரத்தில் ஓடுகிறதே கரமனை ஆறு, அந்த ஆற்றில் கரைத்து விடு என்று சொன்னால் அதை கரைத்து விட்டு அவர்கள் மனைவி சொன்னது இதுதான், அங்கவர் மாய அவருடல் பூந்துகள் ஆர்ந்ததும் இந்நாடே என்பதை நான் படித்திருக்கிறேன். அப்படியானால் இந்த மண்ணோடு உள்ள பிணைப்பு அது சாதாரணமானதல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை போராட்ட தியாகிகள் எத்தனை பேரை நாம நினைவில் வைத்திருக்கிறோம். அருமை தம்பி நெல்லை ஜெயந்தா நல்ல கவிஞர். அவர் எழுதினார், எல்லா கொடிகளும் எல்லா நாட்டு கொடிகளும் கயிற்றில் தான் பறக்கும், எங்கள் தாய் திருநாட்டு கொடி சாதாரண கயிற்றில் பறக்கவில்லை. விடுதலைக்காக போராடி தங்கள் மாங்கல்யத்தை இழந்தார்களே, அந்த மஞ்சள் கயிற்றால் பிரிக்கப்பட்டுதான் எங்கள் தேசிய கொடி பறக்கிறது இல்லையா? இது திரிக்கப்பட்ட கயிற்றில் பறக்கவில்லை, பறிக்கப்பட்ட உயிர்களில் பறக்கிறது. அதனாலதான் பாரதி இந்த மண்ணை ஆழமாக நேசிக்க சொன்னான். இந்த மண்ணை நேசிக்க சொன்னது இதுதான் இல்லையா? இன்றைக்கு இறந்தரு மனையின் நீங்கி இடர்மிய சிறைப்பட்டாலும் பதந்திரு ரெண்டும் மாறி பழி மிகுந்து இழிவுற்றாலும் இறந்தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்ற கவிதைதான் பேர் தெரியாமல் போன ஆயிரம் தியாகிகளுக்கு அடையாள சின்னமாக இருப்பது இந்த கவிதை ஒன்றுதான். எத்தனை பேருடைய பெயர் நமக்கு தெரியும்? வெள்ளி விழா, இந்திய நாட்டு விடுதலை வெள்ளி விழாவின் போது கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினார். இன்று வானுயரை எழுந்து நிற்கும் இம்மாளிகைக்கு தன் உயிரை தந்தவர்கள், சதை ரத்தம் தந்தவர்கள் அஸ்திவாரம் என அடியில் தூங்குகிறார். மாளிகைக்கு பொட்டிடுவோம், மாணிக்க கதவிடுவோம், ஆங்காங்கே ஓவியங்கள் அழகழகாய் தீட்டி வைப்போம், முன்னாலே முகப்பெடுத்து முத்துக்கள் தொங்கவிட்டு அழகாக பார்த்திருப்போம். அத்தனையும் மாளிகைக்கே, அலங்காரம் மாளிகைக்கே, அஸ்திவாரங்களுக்கு யாரை அழகு செய்வார்? அப்படித்தான் ஆனார்கள் இந்நாட்டு தியாகிகளும். தாங்குகிறதே பூமி என்று தங்க பாவாடை கட்டி தளதளக்க பார்த்தோமா? மண்தானே மண் என்று மாறி மாறி மிதித்திருப்போம். தாயார் அழுதார், தம்பியர் துடித்திருப்பார்,
வாயார முத்தமிட்ட மனையாளும் அழுது அழுது மாய்ந்திருப்பாள். பேர் தெரியாமல் தியாகிகள் இங்கே உறங்குகிறார். நான் அவரை பாடுகிறேன், 4 வரி எழுதுகிறேன், நீங்களும் உடன் வரலாம், நன்றி எனும் பண்பிருந்தால். அது இருந்தா நாம ஏற்றி இருக்கிறோம் இல்லையா? இப்போ பாரதி நினைச்சு பாருங்க, இதந்தரு மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதம் திரு 2 மாறி பழிமிகுந்து இடிவுற்றாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைந்து என்னை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே நான். இந்த பாடல் நாமக்கல் கவிஞரை ரொம்ப ஈர்த்தது. அவருக்கு அதனால பாரதியின் மீது பக்தி. செட்டிநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு செட்டிநாட்டு பிரமுகர் வீட்டில் 2 பேரும் சந்திக்கிறாங்க, அங்கேயே தங்குறாங்க. அங்க இந்த பாடலை சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் பாரதியிடத்தில் கேட்கிறார், எனக்காக சில கவிதைகள் பாடுங்களேன். பாரதி சொன்னார், மேகம் கட்டளைக்கு அடிபணியாது, தானாகத்தான் பொழியும். அவர் கேட்டது சாயங்காலம் 6 மணிக்கு. நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. 3:30 மணிக்கு பட்டார்னு நாமக்கல் கவிஞர் அடித்து எழுப்புகிறார், எழுந்துரு. எப்போ? அதிகாலம் 3:30 மணிக்கு. அப்போதான் தூக்கம் சொக்கும். எழுந்து உட்கார்ந்த உடனே கடகட 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 கடகடன்னு கவிதைகளை சொல்லுகிறார். நாமக்கல் கவிஞர் எழுதுகிறார், நான் 2 மணி நேரம் தேவலோகத்தில் இருந்தேன். அது மட்டுமல்ல, நாமக்கல் கவிஞர் சிறந்த ஓவியர். அந்த காலத்திலேயே ஒரு ஓவியத்துக்கு 1000 ரூபாய் பரிசாக பெறுகிறவர். அவர் ஒரு ஓவியம் வரைந்தால் 1000 ரூபாய். பாரதியார ஓவியமாக வரைகிறார். பலமுறை முயற்சி செய்துவிட்டு என்னால் முடியவில்லை என்று விட்டு விட்டார். ஏனென்றால் ஒரு ஓவியத்தினுடைய சிறப்பு என்பது அந்த ஓவியத்தினுடைய கண்களில் தான் இருக்கிறது. அந்த கண்களை பார்த்தால்தான் அந்த ஓவியம் முழுமை பெறும். நாமக்கல் கவிஞர் அவரே கவிஞர். அவர் சொல்லுகிறார், எத்தனை முறை முயன்றும் பாரதியின் கண்களில் இருக்கிற ஜீவ ஒளியை என்னால் கொண்டு வர முடியவில்லை. எனவே பாரதியின் ஓவியத்தை எழுதுவதை நான் விட்டுவிட்டேன் என்று சொன்னால் அவர்தான் பாரதி. இப்போ இந்த அருமையா பேசினாங்க, அந்த குழந்தையை நான் பாராட்டுகிறேன். அடுத்தவர்களுடைய துன்பத்தை பார்க்கிற போது சற்றும் கூட இறங்காமல் போகிற மனதை பார்க்கிற போது என் மனம் வேதனைப்படுகிறது என்று பேசிய உன் நல்ல உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள். இந்த உள்ளத்தை பாதுகாத்து வைத்து இல்லையா? பக்கத்தில் இருப்பவன் துன்பம் பார்க்க பொறாதவன் புண்ணியமூர்த்தி. சரி, அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். நான் பாரதி வாழ்ந்த காலத்துல அவனை யாரும் மதிக்கலையே, யாரும் மதிக்கல. என் செல்லமா பாரதியே எல்லோரும் சொல்ற மாதிரி இது கொஞ்சம் ஒரு மாதிரி தானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையா? ஏன் தெருவில் போறவே ஒரு கழுதைக்குட்டியை தூக்கி வச்சு என்ன அழகாக இருக்கிறாய் நீ கொஞ்சனா அவனை என்ன நினைப்பாங்க? நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ நான் வெளியில போறேன், ஒரு கழுதைக்குட்டி வருது, அதை தூக்கி வச்சுட்டு இருக்கிறேன்னா நீங்க என்ன பார்த்து என்ன நினைப்பீங்க? பேசுகிற போது கூட ஒழுங்காத்தான் இருந்தான், இப்போ இவனுக்கு என்னவோ ஆயிட்டுன்னு நினைப்பீங்களா இல்லையா? அப்படித்தானே பாரதியம். நன்றி. அது உங்களுடைய பெருந்தன்மை. ஒரு கல்யாண வீடு திருவனந்தபுரம். பாரதியினுடைய செல்லம்மாவினுடைய சித்தப்பா பையனுக்கு கல்யாணம். இவன் மாப்பிள்ளை இல்லை, எவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கணும். ஒருத்தரும் திரும்பி பார்க்கல. பாரதி செல்லம்மாவை கூப்பிட்டான், 2 குழந்தைகளையும் கூப்பிட்டான், வாருங்கள் என்று எங்கே போய்விட்டான். திருவனந்தபுரத்தில் அருமையான ஒரு விலங்கியல் சாலை இருக்கு, அங்கே போயிட்டான். நீங்கள் அங்கே போனால் தெரியும், எல்லாத்தையும் பக்கத்தில் பார்க்கலாம். இந்த சிங்கம் புலி மாதிரி ஆபத்தான விலங்குகள் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முன்னால் கம்பி போட்டு வச்சுருப்பாங்க, அதை தாண்டி போகக்கூடாது. சிங்கக்குண்டை பார்த்த உடனே பாரதி என்ன பண்ணிட்டானா, உள்ளே குதிச்சுட்டானா. உள்ளே குதிச்சு கையை நீட்டுறான். சிங்கராஜா, நான் காளியின் மைந்தன் வந்திருக்கிறேன், நீ காளியின் வாகனம் அல்லவா, எங்கே எனக்கு ஒரு வரவேற்பு கொடு. குதிச்சு இழுத்தா கை அங்கே போயிருக்கும். செல்லம்மா பாரதி எழுதுகிறார்கள், நான் எல்லா தெய்வத்தையும் வேண்டினேன்,
சிங்கத்துக்காவது நல்ல புத்தி கொடுக்கும். ஆனா இவனுக்கு வராதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அதுவரை சோம்பி கிடந்த சிங்கம் பாரதியை கண்டதும் எழுந்து நின்று 3 முறை கர்ஜித்தது. பாரதி சொன்னான், சிங்கராஜா, என்னை நீ அறிவாய், உன்னை நான் அறிவேன். மறுபடியும் துள்ளி குதிச்சு வந்துட்டான். அதனால பின்னால செல்லம்மா பாரதி எழுதுகிறார்கள், நான் ஒரு மனிதனோடு வாழ்ந்தேன் என்று நினைத்தேன், இப்போதுதான் தெரிகிறது நான் மனிதனோடு வாழவில்லை, தெய்வத்தோடு வாழ்ந்திருக்கிறேன். அதனால அவன் காலத்துல நம்ம புரியாம போகலாம். இப்ப ஏன் சொல்ல வந்தேன் தெரியுமா? பாண்டிச்சேரியில பாரதி மண்ணெண்ண விளக்கு தான். ஒரு நாள் இரவு 2 மணி செல்லம்மா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. கேவி கேவி அழுகிற ஒரு சத்தம். யாருன்னு சொல்லி எழுந்து பார்த்தா பாரதி உட்கார்ந்து கேவி கேவி அழுகிறார். செல்லம்மா நடுங்கி போயிட்டாங்க. மெதுவா அவர் முதுக தடவி, ஏங்க உடம்புக்கு ஏதாவது என்ன ஏதாவது கஷ்டப்படுறீங்களா? அவ கையை பிடிச்சிட்டு பாரதி அழுது கொண்டே சொல்லுகிறான், இல்லை செல்லம்மா, விஜய் தீவில் நம்முடைய பெண்கள் படுகிற பாட்டை பார்த்தாயா? அதை நினைத்து பார்த்தால் என்னால் தாங்க முடியவில்லை செல்லம்மா. எங்கோ இருக்கிற விஜய் தீவில் இருக்கக்கூடியவர்கள் அழுததற்காக இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒருவன் கண்ணீர் விட்டு கதறுகிறான் என்றால் அந்த மகா மனிதனுடைய பேர் தான் பாரதி. அந்த இதுல முன்னாடி சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் திரும்ப சொல்றேன். பாரதி எத்தகைய கவிஞன் என்பதற்கு ஒவ்வொரு எழுத்தும் உயிர் பெற்று வரும். அவன் எழுதுகிறான், கரும்பு தோட்டத்திலே கரும்பு தோட்டத்திலே. அந்த போடலன்னா அந்த கவிதை வராதா? ஆனால் கரும்பு தோட்டத்திலே கரும்பு தோட்டத்திலே என்று எழுதியதன் மூலம் இந்த ஒற்றை சொல்லில் அத்தனை துன்பத்தையும் சோகத்தையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறானே, அவனுக்கு பேர்தான் மகாகவி பாரதி. ஒரு எழுத்து போதுங்க. நாட்டை நினைப்பாரோ, எந்த நாளில் போய் இதை காண்பதென்றே அன்னை வீட்டை நினைப்பாரோ, அவர் விம்மி விம்மி அழுங்குரல் கேட்டிருப்பாய் காற்றே, துன்ப கேணியிலே எங்கள் பெண்கள் அழுத சொல் மீட்டும் உரையாயோ, அவர் விம்மி அழவும் திறனற்று போயினரே. அவர்கள் இருந்தது துன்ப கேணியா? அந்த சொல்லை எடுத்துத்தான் புதுமைப்பித்தன் ஒரு அற்புதமான சிறுகதையை பின்னால் எழுதினான். அவருக்கு அடியெடுத்து கொடுத்தவன் பாரதி. பாரதிதாசன் சொல்லுகிறார், பாரதி எங்களை அழைத்துக் கொண்டு கடற்கரைக்கு போவார். கடலை பார்த்து கொண்டிருக்கிற போது திடீரென்று கையை பின்னால் கட்டிவிட்டால் நாங்களெல்லாம் ஒதுங்கி நின்று விடுவோம். இந்த பாடலை பாடுவார். பாடுகிற போது அவர் உடம்பில் சன்னதம் வந்தது போன்று இருக்கும். எந்த ஒரு தஞ்சமும் இல்லாமல் அவர் சாகும் வழக்கத்தை இந்த கணத்தில் மிஞ்ச விடலாமோ? ஹே வீர கராளி, சாமுண்டி, காளி என்று அவர் கூப்பிடுகிற போது அந்த காளியே இறங்கி முன்னால் வந்து நிற்பதை போன்று தோன்றும். அதன் பிறகு அவருடைய ஆவேசம் தணிவதற்கு சில நேரம் ஆகும். நாங்கள் அஞ்சி போய் நிற்போம் என்பார். அப்போ பாரதி இடத்துல சொல்வதற்கு என்று நமக்கு எவ்வளவோ இருக்கிறது. இனிமே ரொம்ப வேண்டாம், ஏன்னா இருக்கிற நேரம் அப்படி. எல்லாவற்றையோட முக்கியமாக எங்கள் மரியாதைக்குரிய ஆசான் அவர்கள் பேசுவதை நாங்கள் கேட்க வேண்டும். இது புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை. இனிமேல் அவரை புகழ்ந்து நான் பெற வேண்டியது எதுவும் இல்லை, எல்லாமே எனக்கு தந்திருக்கிறார். 1000 அதான் உண்மையா. யார் என்ன பார்த்தாலும் நீங்க யாரோடு, பாரதியால் தான் பாரதிதாசனுக்கு பெருமை. பாரதிதாசனும் கவிஞன் தான். ஆனா பாரதியின் தாசன் என்பதுதான் பாவேந்தருக்கு பெருமை. 1972 அந்த நாள் நான் மறக்க மாட்டேன். ஆகஸ்ட் 26 எங்கள் கல்லூரி, வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரி முத்தமிழ் விழாவில் ஒரு பட்டிமன்றம் பாரதி தொடர்பானது. அந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் எங்கள் மரியாதைக்குரிய பேராசான். அன்று அவர் பேசிய பேச்சு அனல் தெரித்தது. உண்மையாக சொன்னால் பாரதியின் மீது எனக்கு காதல் பிறந்ததற்கு அந்த பேச்சு தான் காரணம் என்பதை நான் தலைதாழ்ந்த வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
பாரதியே எங்களுக்கு கற்றுத்தந்த எங்கள் தந்தை. சரி, இப்போது நீங்க நினைச்சு பாருங்க, இதோட நான் முடிச்சிடுறேன். பாரதி காலத்துல நிதான கட்சின்னு ஒண்ணு இருந்தது இல்லையா? பெயர் வேண்டாம், நிதான கட்சின்னு ஒண்ணு இருந்தது. பாரதி எழுதுகிறார், நிதானம் என்றால் என்ன பொருள் தெரியுமா? அச்சம், பயம், கோழைத்தனம். ஆகவேதான் அவன் பாடினான், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று சொல்லி. நிதான கட்சியினர்னா யாருன்னு தெரியும், அதை நம்ம வெளிப்படையா சொல்ல வேண்டாம். பாரதி சொன்னால் அவர்கள் கோழைகள். நிதானம் என்ற சொல்லுக்கு பொருள் அச்சம், பயம், கோழைத்தனம். அதைத்தான் அவர்கள் காட்டுகிறார்கள். காந்திஜி மீது அவனுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. வாழ்கனி எம்மான் என்று பாடினார் அல்லவா? இவ்வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமைமிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்றதோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி. ஆனா எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்க்கிறார். காந்தியடிகள் 11 விரதம் சொன்னார். அதுல ஒன்று வாயை கட்டுதல், இன்னொன்று பிரம்மச்சரியம். பாரதிய மாதிரி கிண்டல் பண்றதுல ஆள் சாதாரணமானவன் அல்ல. பாரதி எழுதுகிறார், காந்தி வாயை கட்ட சொல்லுகிறார். இந்த நாட்டில் 3/4 பேர் வயிற்றையே கட்டி கொண்டுதான் ஐயா இருக்கிறார்கள் இல்லையா? இதுல என்ன வாயை கட்டுறது? பிரம்மச்சரியம். ஏன் உமக்கு பிறகு இந்த நாட்டில் மக்களே பிறக்கக்கூடாது என்று கருதி விட்டீர்களா? பிரம்மச்சரியம் என்பது துறவிகளுக்கு தேவையே தவிர இல்லறத்தானுக்கு அல்ல. இப்போது அவர் சொல்லாத இன்னொரு விரதத்தை நான் சொல்லுகிறேன். தெய்வ நீதிக்கு கட்டுப்பட்டு பொருளை தேடுங்கள். தெய்வ நீதிக்கு கட்டுப்பட்டு பொருளை தேடுங்கள், அது தேவை. அவன் பல வகையில் ஆற்றல் மிக்கவையா. அவனுடைய பல கோணங்கள் வேற. அர்பத்நாத் வங்கி என்கிற ஒரு வங்கி பிரிட்டிஷாரால் நடத்தப்பட்டது. அந்த வங்கி திவால் ஆயிற்று. அதில் இந்தியர்களும் ஆங்கிலேயர்களும் பணம் டெபாசிட் வைத்திருந்தாங்க. பிரிட்டிஷாருக்குரிய பணம் ஒரு பென்னி பாக்கி இல்லாமல் திருப்பி கொடுக்கப்பட்டது. இந்தியர் எவருக்கும் தரப்படவில்லை. அப்போதுதான் பாரதி எழுதுகிறார், அயலானை நம்பினால் இதுதான் கதி, நமக்கு என்று ஒரு வங்கி வேண்டும். அப்படி உருவாக்கப்பட்டதுதான் செட்டிநாட்டில் இருந்த வள்ளல்கள் ஆரம்பித்தது. பாரதியின் தூண்டுதலால் வந்த வங்கி தான் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி. அதனால அவன் வெறும் சாதாரண கவிஞன் மட்டும் என்று ஒருபோதும் கருதி விடாதீர்கள், ஒருபோதும் கருதி விடாதீர்கள். அவன் வேற. இப்போ பாரதி யோக சித்தின்னு ஒரு 10 பாடல்கள் பாடியிருக்கிறார். இதை நான் சொல்வது இங்கு பேசிய குழந்தைகளுக்காக. இருக்கிறீங்களா? இந்த 10 பாடல்களும் நீங்க மனப்பாடம் செய்யணும். என்னப்பா, இந்த 10 பாடல்களும் நீங்க மனப்பாடம் செய்துட்டீங்கன்னா பாரதியினுடைய சாறு முழுக்க அதுல வந்துவிடும். அது உங்களுக்கு பெரிதில்லை. ஒரே நாளில், இல்லை என்றால் 2 நாளில் நீங்கள் மனப்பாடம் செய்து விடுவீர்கள். தயவு செய்து நாளையிலிருந்து, ஏன் இன்னிலிருந்து கூட தொடங்கலாம். அதுல பாரதி எதற்காக அது எழுதப்பட்டது என்றால், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் விழா புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. பூஜை செய்தவர் யார்? அரவிந்தர். அப்போது அவர் சொல்லுகிறார், வெறும் பூஜை மட்டும் போதாது பாரதி, உன் கவிதை பூஜையும் நடக்கட்டும். எந்த ஒரு சிந்தனை இப்படித்தான் எழுதணும், அது தானா அருவியா வருது. விண்ணும் மண்ணும் தனியாலும் எங்கள் வீர சக்தி நினதருளே, அன்பு கசிந்து 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 உருகி நான் பண்ணும் பூஜனைகள் எல்லாம் வெறும் பாலைவனத்தில் இட்ட நீரோ, இதை எண்ணும் சிந்தை உனக்கில்லையோ, அறிவில்லாமல் அகிலம் ஒழிப்பாயோ. யாரை கேட்கிறான் பார்த்தீங்களா? பராசக்திகிட்ட கேட்கிறான். உனக்கு அறிவு கிடையாதா? இன்னைக்கு எப்படி கேட்க முடியுமா ஐயா? பராசக்திகிட்ட கேட்கிறான், அறிவில்லாமல் அகிலம் அழிப்பாயோ. இந்த உலகத்தை நீ காப்பாற்றுவது அறிவில்லாமலா? இல்லையா? காளி, வலிய சாமுண்டி, ஓங்கார தலைவி என் ராணி. அங்க இவ்வளவு கோவப்பட்டான்ல, அடுத்த பாடல்ல சொல்லுகிறான், காளி, வலிய சாமுண்டி, ஓங்கார தலைவி என் ராணி.
பல நாள் இங்கு என்னை அழைக்கலாமோ, மனம் விரும்பிய பொருள் அடைதற்கு அன்றோ மலர் தாளில் வீழ்ந்து அபயம் கேட்டேன். அது தாராய் எனில் உயிரை தீராய், அதை தாராயெனில் உயிரை தீராய், துன்பம் நீளில் உயிர் தரிக்க மாட்டேன். கருநீலி என் இயல்பு அறியாயோ, நான் யார் தெரியுமில்ல உனக்கு? துன்பத்துக்கு மேல் துன்பம் தந்தா நான் ஒன்றும் உயிரோடு இருக்க மாட்டேன். இந்த விளையாட்டை வேற யாரிடமாவது வச்சுக்கோ. என்ன துணிச்சல் பாருங்க. இதுல தான் நம்ம நீங்க இந்த குழந்தையை சொன்னா நினைக்கிறேன், தேடி சோறு நிறந்து. அது இந்த யோக சித்தியில் உள்ள பாடல் தானப்பா. இன்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்று எனக்கு தருவாய். இந்த கெஞ்சுதெல்லாம் கிடையாது, ஆனதான். உங்ககிட்ட வரம் கேட்பேன், தந்துதான் ஆகணும். இன்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்று எனக்கு தருவாய். என்ற முன்னை தீவினை பயன்கள் என்னை மூணாது அழிந்து ஒளிதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கு ஏதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிகவும் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டு இருக்க செய்வாய். என்ன இது உனக்கு முடியாதா? தோளை வலிவுடையதாக்கி பாரதியால் நோஞ்சான். அவன் போட்டுக்கிட்டதே கொஞ்சம் பெருசா காட்டணுங்கிறதுக்காகத்தான். அவன் பராசக்திகிட்ட என்ன கேட்கிறான்? ஒருவன் அரிவாள் எடுத்து என் மேல வெட்டுனா அரிவாள் தெரிச்சு போகணும், அந்த அளவுக்கு எனக்கு வலிமை கொடுங்கிறான். தோளை வலியுடையதாக்கி உடற் சோர்வும் பிணிபலவும் போக்கி அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து. என்ன கேட்கிறோம் பார்த்தீங்களா? அறிவாளை கொண்டு பிளந்தாலும் கட்டுமாறா உடல் உறுதி தந்து மதவேளை வெல்லும் முறை கூறி தவமேன்மை கொடுத்தருளல் வேண்டும். பாரு, இந்த வளவள பேச்சுக்கெல்லாம் உனக்கும் எனக்கும் ஆகாது. நான் நேரடியாக கேட்கிறேன், இதை கொடுத்துரு. ஐயம் தீர்ந்திடல் வேண்டும், புலை அச்சம் போய் ஒழிதல் வேண்டும். பல பையர் சொல்வது இங்கு எங்கனே, முன்னை பார்த்தன் கண்ணன் இவர் நேரா என்னை உய்ய கொண்டருளல் வேண்டும். யாருக்கு அருள் கொடுத்தது மாதிரி தருணம் தெரியுமா? ஒரு கிருஷ்ணனுக்கு அருள் கொடுத்ததை போல, ஒரு விஜயனுக்கு வலிமை கொடுத்தது போல, அதுபோல எனக்கு கொடு. அடி. மனைவிமார் பக்கத்தில் இருந்தால் பார்த்து பேசுங்க. அடின்னு சொல்ல முடியாது, பிறகு வேற ஏதாவது விடும் இல்லையா? பராசக்தியை கூப்பிடுறாங்க, அடி உன்னை கோடி முறை தொழுதே. அடி உன்னை கோடி முறை தொழுதேன், வைய தலைமை எனக்கு அருள்வான். நான் ஒன்றும் ரொம்ப பெருசா கேட்கல, இந்த உலக தலைவனாக என்ன மாற்று. இது முடியலைன்னா அப்புறம் நீ எதுக்கு இருக்கிறான்னு. அவன்தான் பாரதி. இன்று அவனுடைய நினைவு நாள் என்று சொல்லப்படுகிறது. அவன் என்றும் வாழ்வான். பாரதி வாழ்கிறார். சக்திய ஆவேசம் மிக்க கவிதைகளில், எங்கள் புதுமை பெண்களின் வீர நடையில், இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஒளியில் மிகுந்த பார்வையில் பாரதி வாழ்கிறார். அவன் நேற்றைய நடவு, இன்றைய பயிர், நாளைய மாணிக்க விளைச்சல். நன்றி, வணக்கம்.